ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss சேலஞ்சோட டே 38. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. தெரியாமலே பேசிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆன் பண்ணது வந்து போயிடுச்சுங்க. அதனாலதான் கிளிப்பிங்ஸ் வந்து அப்படியே எனக்கு முடியலன்றதோடய ஸ்டார்ட் ஆன மாதிரி வந்து இருந்தது. ஸோ ரொம்ப இன்னுமே இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். நான் வேற ரொம்ப டயர்டா தான் இருக்கு. அதுக்காக நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ அதுக்காக எந்த நாளும் கிவ் அப் பண்ண மாட்டேன். எவ்வளோ எனக்கு டயர்ட்னஸ் எல்லாமே இருந்தாலும் என்னோட வேலைகள் செய்யறதுல நான் வந்து ப்ராப்பரா வந்து இருப்பேன். ஸோ அதனாலதான் அப்படியே பயங்கரமா இருக்குங்க. சரி வாங்க டவுட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க டெல்லியில வந்து தமிழ்காரவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ என் ஹஸ்பண்டோட அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து சடங்கு வச்சிருந்தாங்க. சோ அதுக்குதான் வந்து போயிருந்தேன். சூப்பரா இருந்தது. அந்த பிளாகும் வந்து வரும் வீடியோல பாருங்க. இங்க எப்படி தமிழ் மக்கள் வந்து எல்லாமே வந்து பண்றாங்கன்றத காட்டியிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க வெயிட் வந்து 59ல வரவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் அந்த லாஸ்ட் வெயிட் இருக்கு இல்லையா, அது குறைக்கிறது ரொம்ப டஃபஸ்ட். நம்ம குறைக்கலாம்னு பார்ப்போம், எல்லாமே இங்க இன்ச்சஸ்ல எல்லா வேலையும் நடந்திருக்கும். ஆனாலுமே அந்த நம்பர் வர்றதுக்கு கொஞ்சம் அப்படியே இங்கிட்டு ஆடிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ என்ன பண்றது, நிறைய பேர் அதே சொல்றீங்க, ஸ்ட்ரக் ஆயிட்டு அப்படியே நிக்குதுக்கா அப்படின்லாம் சொல்றீங்க. என்ன பண்றது, சம்டைம் இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம பாடியில ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்த நான் வெயிட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு டென்ஷன், இரிட்டேட் ஆகும். என்னடா அது குறையாம இருக்கு, இப்படியே இங்கிட்டு இது பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு எனக்குமே தோணதான் செய்யும். ஸோ அதனாலதான் சொல்றேன், என்ன பண்றது, ஏதாவது இது கிடைக்கிறோட சீக்கிரமா ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதோட அருமை நமக்கு வந்து தெரியாது இல்லையா? சோ அதனாலதான் இப்ப ஒரு போராடி ஒரு விஷயம் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து மெயின்டைன் பண்ணிடுவோம் இல்லையா? சோ அதுக்காக கூட நல்லதுதான் அதுவுமே. சோதான் அதுக்கப்புறம் வந்து மூணு நாலு நாளா ஒரே வெயிட்லயே இப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து லெஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா இதுதான் வந்து எல்லாருக்குமே நடக்கும். சரிங்களா? அது வந்து ஸ்டக் ஆகுதுன்னா நினைச்சுக்கவே வேண்டாம். ஆனா நமக்கு வந்து பாடி இது சட்டனா நமக்கு வந்து இறங்குற மாதிரி இறங்கும் கண்டிப்பாவே. சரிங்களா? நமக்கு வந்து வேலை தான் பாடியில நடந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? சோ ஒர்க் அவுட் வந்து பண்ணுவீங்களான்னு இன்னுமே கேட்டுட்டே இருக்கீங்க. ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண மாட்டேங்க. நல்லா குனிஞ்சு நிமிஞ்சு வீட்டு வேலைகள் பார்ப்போமே. வாக்கிங் வந்து போறது, இதுவே உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஹெவியான வேலை பண்றோமா இல்ல கம்மியா பண்றோமான்றது நம்மளுக்கே தெரியும். சோ அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து வாக்கிங் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 50 daysக்குள்ள 58 வந்து வரணும்க்கா அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எனக்கு வந்து வரணும்ன்றது ஆசை இருக்கு. சோ பண்ணுவோம், முயற்சி பண்ணிட்டே இருப்போம், கண்டிப்பா முடியும். சரிங்களா? ஓட்ஸ் களி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் எனக்கு செட் ஆகல சிஸ்டர். ஆனா வந்து ரவை களி ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஓட்ஸையும் ரவையும் கம்பேர் பண்ணும்போது ரவை வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஓட்ஸுமே நல்லா கிண்டிட்டு நீங்க வந்து நல்லா வந்து ஏதாவது குழம்புலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கூட்டு பொரியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் களி ரவை களி தான் சாப்பிடணும்னு கிடையாது. இந்த கேப்பக்களி, கம்மங்களி அதெல்லாம் கூட நீங்க வந்து சாப்பிடலாம். சரிங்களா? கூலாமோட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பனானா பாக்ஸ் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா, தம்பியோடது இதுக்குள்ள இருக்குது. வாழைப்பழம் வச்சுட்டு போறதுக்கு. ஏன்னா வாழைப்பழம்லாம் கொஞ்சம் வச்சுட்டோம் லைட்டா அப்படி நசுங்கிருச்சுன்னா போச்சு, அது நாரிடும் இல்லையா? அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் இல்லையா? அதான் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அந்த பாக்ஸ் பார்த்து நான் வந்து வாங்கணும்னு உங்கள்ட்ட கேட்கணும்னே இருந்துச்சு. அப்புறம் வந்து மீசோல சர்ச் பண்ணி பார்த்தேன், வந்துச்சு, ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வைக்கிற வாழைப்பழம் அப்படியே வந்து கசங்காம கொள்ளாம போயிடுது இல்ல, அவங்க வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? இல்லன்னா நாங்க ரேர் நாயி அதை பிதுங்கி அதையோ பேக்கே நாரிடுங்க. சோ இது வந்து இதுவுமே நான் எப்படி பார்த்தேன்னா, அவனோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க கொண்டு வந்ததை பார்த்துட்டு அவன் வந்து சொன்னான். மார்க்கெட்ல அதை பார்த்ததும் அம்மா இது என்னோட ஃப்ரெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்புறமா நாங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்புறம் தான் வாங்கணும் நாங்களுமே. சோ சில விஷயங்கள் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து கத்துக்கிறது தானே, உண்மைதான். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஓட்ஸ் வந்து சாப்பிடலாமா? இல்ல நீங்க வந்து இந்த ஒரு பிளேவர்டு ஓட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோளம்,
அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் இதெல்லாமே சேர்த்து இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடறதுக்குலாம் நல்லா இருக்கு. பிளைன் ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா குழம்பு கூட்டு பொரியலோட வச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இதுவே இந்த டேட்ஸ் இதெல்லாம் சேர்க்கறதுன்னா, சோளம் இதெல்லாம் சேர்க்கறது நார்மலா நீங்க வந்து ஒரு சுடுதண்ணிலையோ அதிலே போட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஹாட் வாட்டர்ல லெமன் அப்புறம் ஹனி வந்து ஆட் பண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம் கண்டிப்பா. ஆனா ஹனி வந்து பியோர் ஹனியா இருக்கும், நல்ல ஒரு மலை தேனோ இல்ல காட்டு தேனாவோ இருக்கணும். ஏன்னா கடைகள்ல வாங்குறது முக்காவாசி ஜீரா பாகு தாங்க, அது வந்து சுகர் ஆடட் தான். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒரிஜினல் தேன் கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப இருக்குக்கா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, இங்கேயுமே ரொம்ப இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி டயர்டா மழைப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்க நைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூங்க முடியல. இப்ப வந்து கூலர் எடுத்து வச்சிருக்கிறோம், ஆன் பண்ணாதான் இனி வந்து முடியும். அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம. இங்க வந்து எவ்வளவு குளிர் இருக்கோ அந்த அளவுக்கு வெயிலும் ரொம்ப போட்டு தாக்கும். அப்படியே அதான் சொல்ல, ஒரு மாதிரி மழைப்பா, ஒரு மாதிரி டயர்டா, உடம்பெல்லாம் கொடைஞ்சிட்டு சேஞ்ச் ஆகுது இல்லையா கிளைமேட், அதனால ஒரு மாதிரியா தாங்க இருக்கு. ஸோ இந்த குளிர்காலத்துல அது ஒரு பிளஸ் பாயிண்ட்டுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஆப்பிள் மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இந்த இதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். ஆனா ட்ரை ஆகும், அதுக்கு ஏத்தாப்ப ஸ்கின் கேர் மட்டும் இந்த லோஷன் இந்த மாதிரி போட்டு விட்டோம்னாவே போதும். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி இருக்கு, என்ன பண்றது. ஆனா குளிர்காலத்துல இந்த சொட்டர்லாம் போட்டுட்டு வெளில போற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலா எப்பவும் போல போடுற மாதிரி இருக்கும். அதுவே அது ரெண்டு கிளைமேட்லயுமே இருக்கு. ஆனா குளிர் எனக்கு என்னமோ பெஸ்ட் மாதிரி தோணுங்க வெயில விட. என்ன பண்றது, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற மாதிரி இருக்குங்க. அப்படியே பயங்கர டயர்டா இருக்கு. சோ எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். நல்ல தண்ணி குடிங்க சரிங்களா, நிறைய தண்ணி குடிங்க. இல்ல நீர் கடுப்பு வர்றது, இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மயக்கம்லாம் வர்றதெல்லாம் இருக்கும். நல்லா தண்ணி குடிச்சிடுங்க, அப்பதான் நமக்கு வேர்வையும் வெளியில போகும், அதெல்லாமே இருக்கு இல்லையா. சோ நல்லா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் 2 பையன் தான் சிஸ்டர். எனக்குமே பொண்ணு வந்து ஆசை வந்து ரொம்ப இருந்தது, 2வது பையன் பிறக்கும் போது. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? ஏன்னா உங்களுக்கு 2 பையன் தானே எப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாங்க, ஒரு பையன் இருக்கானா ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறதோ, ஒரு பொண்ணு இருக்கிற ஒரு பையன் எதிர்பார்க்கறதோ எல்லாருடைய நேச்சுரல் திங்கிங் தான். ஸோ எனக்குமே அது இருந்துச்சு, பிரசவ டயத்துல அதெல்லாம் இருந்தது. ஸோ ஆனா என்ன பண்றது, நமக்கு கடவுள் இதான் கொடுத்தது. ஸோ எனக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது இருக்கும்ல, அது ஒரு இப்ப நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க தேர்ட் ட்ரை பண்ணுங்களேன்ட்டு. ஆனா நிறைய பேர் என் சர்க்கிளே பார்த்திருக்கேன், 3 பொம்பளை பிள்ளையா ஆனதும் இருக்குது, 3 ஆம்பளை பிள்ளையா ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நமக்கு வந்து இது வராது. நமக்கு 2 குழந்தையா இருந்தாலும் என்ன குழந்தையா இருந்தாலும் நல்லா பாத்துக்க வேண்டியதான், ஃபியூச்சர்ல மருமக வர்றதை பாத்துக்க வேண்டியதான் அப்படின்ற செட்டப்புக்கு வந்தாச்சு. இதனால ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும், பொம்பளை பிள்ளைங்கனால கியூட்டா ட்ரெஸ் போட்டு பாக்குறதுலாம் ஒரு அழகு இல்லையா. பசங்களுக்கு என்ன ஒரு பேண்ட் சட்டை அந்த மாதிரி, பசங்க ஒரு அழகுனா பொண்ணுங்க ஒரு அழகு. ஸோ மிஸ்ஸிங் தான், என்ன பண்றது. ஆனா வருத்தம்லாம் இருந்துச்சு. ஆனா நிறைய சிஸ்டர் இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, விளாகா போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இப்போ இந்த 50 டேஸ் முடிச்சுட்டு கூட ஒவ்வொரு வீடியோவா நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய வந்து இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பா அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆசை இருந்தது, பட் கடவுள் கொடுக்கலையே. என்ன பண்றது, வேணாங்கிறவங்களுக்கு தான் அதை வந்து கொடுப்பாங்க, வேணும்ன்றவங்களுக்கு இருக்காது, ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஸோ இருக்கிறத வச்சு அதை என்ன பண்ணணும், எந்த மாதிரி நல்லா வாழ முடியுமோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். ஸோ ரொம்பவே ஆசைமா ஒரு பிள்ளைங்க எல்லாம் கியூட், அந்த கெவுன்ல குட்டி குட்டி கெவுன்ல போட்டுட்டு போது அவ்வளவு அழகா இருக்கும். என்ன பண்றது. சரி, இனிமே அண்ணனுக்கு பொண்ணு பிறந்தவளோ, நம்ம வீட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் என்ன. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து உங்களுக்கு போதும் தானே சிஸ்டர், இல்லன்னா இந்த கண்ணம்லாம் ரொம்ப ஒட்டி போயிடும், போதும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா உண்மைதான். சோ இந்த 1 kg இந்த மாதிரி லாஸ் பண்ணும்போது என்னோட வயிறும் கொஞ்சம் நல்லாவே உள்ள போகும். ஸோ அதனால ஹெல்த்தியாவும் இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இதுவுமே ஓகே தான், இருந்தாலும் ஹெல்த்தியா சாப்பிடுவோம், வயிறு இதெல்லாமே நல்லா வந்து ஒட்டட்டும், அதுக்காக தான் ட்ரை பண்றேன் சிஸ்டர், மற்றபடி இதுவெல்லாம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். நான் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், சிம்பிள் டயட்டு அப்புறம் கொஞ்சம் சீட்டு இதெல்லாமே இருக்கு, பாருங்க. என்ன பண்றது, ஃபங்க்ஷனுக்கு போனா அப்படிதான் இருக்கும் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.85 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். தொண்டை வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியில் போயிருந்தேன், ஸோ தண்ணி குடிச்சதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க.
ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பவே நல்லாவும் இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சியா சீட் தான் எடுத்திருக்கேன். சரி காலையிலே ஊற வச்சுட்டோட மதியத்துக்கு மேலே நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் தாங்க ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ தண்ணியை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஊறி வந்துடும். ஸோ அதான் அந்த சியா சீட் ரொம்ப ரொம்ப நிறைய நார்ச்சத்து இருக்கா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து உரிச்சு வச்சுருந்தாங்க, அம்மாச்சி கொடுத்தாங்களா. ஸோ அதை வந்து வேக போட்டுட்டேன் ஒரு சைடு. அதுக்கப்புறமா டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பால் வந்து ஃபஸ்ட் ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட பச்சை பட்டாணி வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி தோசை வந்து போட்டுட்டேன் நான் தம்பிக்கு. ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து தம்பிக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து பாலில் ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி தோசை வந்து போட்டுட்டு நல்லா நெய் போட்டுட்டு இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு பேக் பண்ணிட்டேன் அவனுக்கு சிம்பிளாக இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பிஸ்கட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு 3 பிஸ்கட் வச்சு ஸ்நாக்ஸுக்கு. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி கொண்டு போகிறேன்னு சொன்னார் ஆசையாக. ஸோ அதனால் அவருக்கு வச்சு கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், சின்னவன் வந்து அவங்க அப்பா வந்து பெரியவனை கூப்பிட்டு போகிறாங்களா, இவன் டக்குன்னு இன்னைக்கு வந்து எந்திரிச்சிட்டான். செம்ம அழுக, என்னையும் நல்லா 2 அடி போட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சுட்டு சமாதானப்படுத்தி நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தாங்க பண்ண போகிறேன். உளுந்தங்கஞ்சி அந்த மிக்ஸ் வந்து ஊர்லேருந்தே அரைச்சி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. ஸோ எல்லாருக்குமே இதுதான் கொஞ்சம், அதனால் கிண்டிட்டேன். எப்பவும் போல் போட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தாலும் கெட்டிப்படாமல் வந்து கிண்டி விட்டுறணும். ஏன்னா ஒரு சில நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே கட்டி ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்னஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது உளுந்தங்கஞ்சியில். ஸோ இந்த பாருங்களேன், லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், நம்ம இனிப்பு சேர்க்கும் போது அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கப்பில் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது கூட துவையல் ஏதாவது ஒன்று தொட்டுக்க வச்சுட்டு கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளைனாக தான் குடித்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கெலாம் வந்து பால் நாட்டு சக்கரைலாம் போட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணேன். அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படியுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிருவாங்க. ஸோ அதையும் போட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கையோடு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்றைக்கி வந்து நல்லா தலை குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். நேற்று தாங்க தலை குளிச்சுட்டு ஈவினிங் போல் எண்ணெய் தேய்ச்சேன். இன்றைக்கி வந்து வெளியில் போகிற வேலை இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால தான் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து ஒரு 11 மணி போல் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியில் வந்து கிளம்பிட்டோம். நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா தம்பியோட ஸ்கூலில் வந்து அவனுக்கு வந்து ஒரு சில புக்ஸு அப்புறம் சாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க வேண்டியது. ஸோ அதனால் பைக்கில் வந்து கிளம்பி போயிட்டோம் சிம்பிளாக. ரொம்ப நாள் கழிச்சு ஹஸ்பண்டோட இன்றைக்கி தாங்க ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து இப்போ தான் கொஞ்சம் கை வலி இருக்குது, லைட்டாக வந்து பைக் ஓட்டுறாங்க. இன்றைக்கி தான் நான் வந்து உட்காந்து வந்து போகிறேன். ஸோ சின்ன பக்கத்து இடத்துக்கு மட்டும் தான் போக முடியும். ஸோ ஏன்னா அந்த கை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை, அப்படி பிரேக் அடிச்சு அதுவாயிடும். ஸோ நான் எதுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க போகிறதோடு பண்ணிட்டு வந்துடலான்ட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், சியா சீட் ரொம்ப நல்லா ஊறி இருக்குது. ஸோ ஒரு பெரிய கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வந்து புளிஞ்சிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இந்த சியா சீட் ஊற வச்சோம்ல அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கிற வேண்டியதான். ஒரு ஆளுக்கு நான் சொன்ன மாதிரி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அவ்வளோதான், சரிங்களா. ஸோ அதை அப்படியே வந்து சேர்த்துட்டு நான் வந்து அப்படியே வந்து உப்பு போட்டுருந்தேன் இல்லையா, அதையே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டேன் நான். ஸோ இது ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், நிறைய நார்ச்சத்து இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காளான் தான் வந்து எடுத்துருக்கேன், அதை வந்து பொடியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி காலையில் வேக வச்சோம் இல்லையா, காலையில் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதை அப்படியே வந்து டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த காளானையும் பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு இது மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செமி கிரேவி மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், பரட்டுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து வதங்கிடுச்சா, அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துச்சு நம்ம வந்து அப்படியே சொல்ல வதக்கி விட்டுக்கலாம்.
டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிள் தாங்க, காளான்லாம் சிம்பிளா செஞ்சாவே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ தான் அதுக்கப்புறம் காளானையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியுமே கூடயே சேர்த்துட்டேன். இந்த காளான் பச்சை பட்டாணிலாம் நல்லா தண்ணி ஈர்த்து வந்து வரும். ஸோ ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரசாரமாக பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். அவிய வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ முட்டை அங்கே ஒரு சைடு வேக விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. அது வந்து கடைசி கொத்தமல்லி தலை மட்டும் தூவி இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அப்புறம் தயிர் சாதம் நேற்று வந்து அப்படியே நேற்று பழைய சாதத்தை தான் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அம்மாச்சி கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்குலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் இருக்குதா, ஸோ அதை வச்சு ஓட்டிடலான்ட்டு அம்மாச்சிக்கு அந்த தயிர் சாதம் அப்புறம் எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஓட்ஸ் தான் வந்து கிண்டிக்கிறேன். ஸோ ஈவினிங் ஃபங்க்ஷன் போகிறேன்னு சொன்னேன்ல, ஸோ லைட்டாகவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்ஸ் வந்து எடுத்து அதை நல்லா கிண்டிட்டேன். எப்பவும் போல் ஒரு 4 ஸ்பூன் தான் ஓட்ஸ் இன்னைக்கு வந்து போட்டேன். கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்லான்ட்டு 2 அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் அந்த காளான், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் கிரேவி இதெல்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து கிளம்பணும் அந்த இடத்துக்கு. ஏன்னா எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூப்புனித நீராட்டு விழா தான் வச்சுருக்குறாங்க, சடங்கு வச்சுருக்குறாங்க. ஸோ என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான். ஸோ அதனால அந்த அண்ணன் வர சொல்லியிருந்தாங்களோ, ஸோ அதுக்கு தான் கிளம்பியாச்சு. அப்புறம் கவனும் ஸ்கூல்லேருந்து வந்தானா, அவனுக்கு ட்ரெஸ்லாம் வந்து ஹஸ்பண்டே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் ஒரு சிம்பிளாக மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது என்னோட பையன் சின்னவன் பாருங்களேன் அழுக ஆரம்பிச்சிட்டான். நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து விட்டுட்டு கிளம்பிட்டேன். யார் கூட போகிறேன்னு பாருங்களேன், என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி கூட தான். அவங்களும் அதுக்கப்புறம் அவங்க பசங்க, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பசங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிறனால விட்டுட்டு போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃப்ரீயாக போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஜோதி இருக்காங்க இல்லையா, அவங்க சொந்தத்துக்கு தான் வந்து. ஸோ அதனால் அவங்களுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போயாச்சு. அங்கே போயிட்டு தட்டெல்லாம் தூக்கிட்டு போனாங்களா, அவங்க கூட நாங்களும் சேர்ந்து தட்டு தூக்கிட்டு போனால் பயங்கர டான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து தட்டை தூக்கிட்டு போய் அங்கே வந்து தமிழ் கோயில் இருக்குதுன்னு சொன்னாலே, ஆல்ரெடி நான் இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோயில், அந்த கோயிலில் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்றாங்க. ஜோதியோட ஹஸ்பண்டும் என்னோட ஹஸ்பண்டும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு இல்லையா, ஸோ அந்த கனெக்ஷனில் தான் இந்த அண்ணாவுமே ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோயிலில் இருந்தும் அந்த தட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு சீர் தூக்கிட்டு போனோம். சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா ஆட்டம் பாட்டத்தோடு வந்து போனாங்க. ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஊரில் வந்து நான் டெல்லியில் வந்து பண்ணணும். சூப்பராக ஆரத்திலாம் எடுத்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா டான்ஸுங்க, நல்லா டிஜே மோளமும் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஜேவும் வச்சுருந்தாங்க. பயங்கர ஆட்டம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பொண்ணுக்கு வந்து அந்த சேரீயை கொடுத்தா அதெல்லாம் கட்டி மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த கேப்பில் பயங்கர டான்ஸ். இங்கே பாருங்களேன், செம்ம பீட்டுங்க. நான் மியூட் பண்ணியிருக்கேன், அந்த சவுண்ட்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், பொண்ணுங்களும் பயங்கர ஆட்டம், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அடக்க உடக்கமாக உட்காந்துருந்துட்டோம், இல்லைன்னா நாங்கள் பயங்கரமாக குத்தி இருப்போம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு சேர்ல போட்டு உட்காந்து கலகலன்னு பேசிட்டு இருந்தவங்க, டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் பொண்ணை வந்து நல்லா மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. சூப்பரா இருந்தது. இவங்க எல்லாருமே வந்து சேலத்துக்காரவங்க. சேலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டெல்லியில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஏரியாவே சேலத்துக்காரவங்க மட்டும் தாங்க இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கங்க. பாதி டெல்லியே சேலத்துக்காரவங்க தான். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நானுமே வந்து சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணிட்டு சூப்பராக அந்த பொண்ணு கூட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு யூடியூபர் தான். என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி வந்து டெல்லி தமிழ் பொண்ணு இல்லையா, அந்த யூடியூப் சேனல். இவங்க வந்து டெல்லி மீனா விளாக்ஸ்ன்னு வந்து இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே நல்லா வந்து நாங்கள்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்களேன், டிஜே வந்து வச்சுட்டு இருந்தாங்களா, அதை தான் வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா சாப்பாடு தான் கிட்டத்தட்ட ஒரு 5:45 இருக்குங்க. அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அங்கேயே ரொம்ப வெயிட் பண்ண விட்டுட்டாங்க. ஏன்னா அங்கே சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா
சாம்பார், ரசம், அந்த மாதிரி கூட்டு பொரியல் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. கேசரி கூட வச்சிருந்தாங்க. கேசரி நான் வந்து எடுக்கவே இல்லை, ஸ்வீட் சாப்பிடல. ஆனா சாதம் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டேங்க நான் இன்னைக்கு. கூட்டு பொரியல் அப்பளம்லாம் வச்சு அதுக்கப்புறமா சரின்னு அப்புறம் டைம் ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. இவங்க வந்து ஜோதியோட நாத்தனார் இவங்க. ஸோ எல்லாருமே நாங்கள் வந்து அப்புறம் நடந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் ஆட்டோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டோம் நாங்கள். வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருந்ததுங்க ரொம்ப. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து காஃபி இவங்களுக்குலாம் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு மச்சிக்கு மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் எடுத்துக்கலைங்க. ஏன்னா 5:45 தான் நான் சாப்பிட்டேன் இல்லையா. ஸோ அதுவும் ஹெவியாக சாப்பிட்டோம். ஸோ அதனால வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் மேகி தான் வந்து பண்ணி கொடுத்தேன், பச்சை பட்டாணிலாம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருந்ததா. ஸோ கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:37 சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்ற பட்சத்துல நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி குடிங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.